வணக்கம். டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அமைஞ்சிக்கரை, சென்னை. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 20ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனமானது உலக சிஓபிடி தினம், வேர்ல்டு சிஓபிடி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீம், ஒரு கருத்து உண்டு. இந்த ஆண்டு உலக சிஓபிடி தினத்தினுடைய கருத்து என்னவென்றால், நோ யுவர் லங் ஃபங்க்ஷன். உங்களுடைய நுரையீரல் நலத்தை பற்றி அறிந்து கொள்வது, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. லங் ஃபங்க்ஷன், நம்ம நுரையீரல் எப்படி வேலை செய்கின்றது, எப்படி நம்ம லங் ஃபங்க்ஷன், மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது எப்படி இருக்கு, அதன் மூலமாக நம்ம அந்த நோய்களுக்கான தன்மை எப்படி ஆராய்வது, அதுதான் முக்கியமான கருத்து. அதுக்குத்தான் நோ யுவர் லங் ஃபங்க்ஷன். அதாவது உங்கள் நுரையீரல் செயல்திறன் எப்படி உள்ளது என்று கண்டுபிடிப்பதற்கு, பார்ப்பதற்கு PFT ஸ்பைரோமெட்ரி என்ற பரீட்சை உள்ளது. ஆசிலோமெட்ரி என்ற அட்வான்ஸ்டு டெஸ்டும் இன்றைய நவீன காலத்துல இருக்கு. ஆகவே நுரையீரல் செயல்திறனை பற்றிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு, இந்த நுரையீரல் நோய்களை பற்றிய ஒரு முக்கியமானது மிக அவசியம். அந்த நுரையீரல் நலம் பற்றி நமக்கு தெரியணும்னா நம்ம லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, மூச்சு விடுற தன்மை எப்படி இருக்கு, ஆக்சிஜன் உள்ள எப்படி போகுது, CO2 எப்படி வெளியில வருது, நம்ம நுரையீரலுடைய லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்கு, லங் வால்யூம்ஸ் எப்படி இருக்கு, பிரஷர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கு தான் இந்த ஸ்பைரோமெட்ரிங்கிற மிக எளிதான ஒரு பரீட்சையின் மூலமாக நுரையீரல் நோய்களை துல்லியமாக கண்டறிந்து அவற்றை நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த COPD, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், உலக அளவில் 2வது முக்கியமான உயிரிழப்புக்கான காரணங்கள ஒன்றாக உள்ளது. இந்த COPD வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மாசு காற்று மற்றும் புகைப்பழக்கம். புகை சார்ந்த காற்றை சுவாசிக்கிறதுனால இந்த நுரையீரல் மூச்சுக்குள் சுருங்கி நமக்கு இருமல், சளி, வீசிங், இளைப்பு, பசியின்மை, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஏற்படுகின்றது. ஆகவே நம் சுற்றுப்புறத்தை மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாசு காற்றை சுவாசிக்காமல் இருக்க வேண்டும். மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்யும் பட்சத்தில் இந்த நுரையீரல் செயல்திறன் பரீட்சை செய்து கொள்ள வேண்டும். தடுப்பூசிகள், நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு COPD நோய் உள்ளது என்று அறிந்து கொண்டால் அந்த ஸ்டேஜஸ் என்ன கிளாசிபிகேஷன் பொறுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறைகள் பார்த்தால் நாம முக்கியமாக உள்ளிழுக்கும் மருந்துகள், இன்ஹேல்டு பிராங்கோ டைலேட்டர்னு சொல்லுவோம். அது மூச்சுக்குள்ள விரிவு செய்கின்ற மருந்துகள் மருத்துவ ஆலோசனை பேர்ல தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தடுப்பூசிகள், நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு ஆண்டுதோறும் ஃப்ளூ தடுப்பூசி, இன்ஃபுளுன்சா என்று சொல்லப்படுகின்ற பன்றிக்காய்ச்சல் ஊசி எடுத்துக்கொள்ள வேண்டும். நிமோனியா தடுப்பூசி ஒன்ஸ் லைஃப் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதன் மூலமாக நாம் நுரையீரலில் நல்ல முறையில் பேணி பாதுகாக்க முடியும். ஒரு சில பேருக்கு அட்வான்ஸ்டு COPD உள்ளவங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் குறைபாடு இருக்கலாம். அவங்களுக்கு லாங் டேர்ம் ஆக்சிஜன் தெரப்பி, நாம் ஆக்சிஜன் பரிந்துரை செய்ய வேண்டும். சரியான அளவு ஆக்சிஜன் அவங்களுக்கு எடுக்க வேண்டும். அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்று சொல்லுவோம். SpO2 88 92 நமக்கு டைப் 2 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இருந்தால் அதை கரெக்டாக நாம் மானிட்டர் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பேருக்கு NIV போன்ற கருவிகள், செயற்கை சுவாசம் தேவைப்படும். இவையெல்லாம் போக அவங்களுக்கு நுரையீரல் நன்றாக வேலை செய்யவில்லை, அடிக்கடி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அனுமதிப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அது அட்வான்ஸ் லங் ஃபெயிலியர், COPD ஃபெயிலியர்ல நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் இன்றைய காலகட்டத்தில் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இன்று உள்ளது. ஆகவே இந்த COPD வியாதியானது முக்கியமாக அனைவருக்குமான ஒரு வியாதி. முக்கியமாக சுவாசம், அதாவது அசுத்த காற்றினால் வரக்கூடிய வியாதி, புகையினால் வர வியாதி. ஆரம்பத்தில் நோயை கண்டுபிடிக்க வேண்டும். இது பிரிவென்டபிள், ட்ரீட்டபிள், கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான். ஸோ எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பது மிக முக்கியமான ஒன்று. நன்றி, வணக்கம்.